الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வாராந்தம் டிஐசி தமிழ் இஸ்லாஹி சென்டர் நடத்தும் இந்த அமர்விலே கலந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் எனது பெற்றோர்களுக்காகவும் உங்களது பெற்றோர்களுக்காகவும் எனது குடும்பங்களுக்காகவும் உங்களது குடும்பங்களுக்காகவும் துஆ செய்தவனாக இன்றைய இந்த வாராந்த அமர்வில் ஒரு தலைப்பை நான் போட்டிருக்கிறேன். என்னென்னா, இஸ்லாம் என்பது வாழ்க்கைக்கான ஒரு முழுமையான வழிகாட்டியாகும். அதாவது இந்த தலைப்பு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அந்த புத்தகம் அல் இஸ்லாமு மின்ஹாஜுல் ஹயாத், இஸ்லாம் என்பது வாழ்க்கைக்கான வழிகாட்டி அப்படின்ற ஒரு தலைப்பில் அப்துல் அசீஸ் அப்துல்லா ஆலு ஷேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரறிஞர், சவுதி அரேபியாவினுடைய முஃப்தியாக இருக்கக்கூடியவர், பல வருடங்கள் அரஃபா மைதானத்தில் அரஃபா பெருவழியில் பேருரை நிகழ்த்திய ஒரு அறிஞர். அதே மாதிரி சவுதி அரேபியாவினுடைய ஹைஅத் கிபாருல் உலமா, அதாவது மூத்த உலமாக்களுடைய பேரறிஞர்களுடைய அந்த சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆலு ஷேக் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஷேக் ஹிஜ்ரி 1411 அரஃபா மைதானத்தில் ஒரு ஹுத்துபா செஞ்சிருக்கிறார். அவருடைய ஹுத்துபாக்கள் நிறைய இணையதளங்களில் பார்க்கலாம். அது தொகுப்புகளாக இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிறது. அது ஒரு நூல் வடிவமாக நான் பார்த்தேன். அது உண்மையிலே ஒரு அடிப்படையாக இருந்தாலும் கூட சுருக்கமாக நாம் அந்த நூலை படிக்கிறது நமக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு வருடமும் அரஃபா மைதானத்தில் நடைபெறுகிற ஹுத்துபா பிரசங்கம் அந்த வருடத்துக்கு தேவையான ஒரு சுருக்கமாகத்தான் அது ஆற்றப்படும். ஏன்னா அது சர்வதேச உரை. அது பெரும்பாலும் அந்தந்த நேரத்தில் அது தமிழில் இப்போ மொழிபெயர்க்கப்பட்டாலும் ஆரம்ப காலங்களில் அது தமிழ் மொழிபெயர்க்கப்படுறது இல்லை. இப்போ அது தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. அப்போ இந்த அல் இஸ்லாமு மின்ஹாஜுல் ஹயாத், இஸ்லாம் என்பது வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை மிகவும் அழகான முறையில் இந்த ஹுத்துபா அமைஞ்சிருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சுருக்கமாக தேவையான இடங்களில் மட்டும் சில தகவல்களோடு இந்த ஹுத்துபாவை உங்களுக்கு தமிழில் தரலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இந்த ஓமான் நாட்டுடைய ஹுத்துபாவை தமிழ் மொழியில் வழங்கி வருகிறோம். அதில் சுருக்கத்தை இந்த வாரமும் இந்த தாய் நாட்டை நாம் எப்படி நேசிப்பது, தாய் நாட்டை நாம் எப்படி வளப்படுத்துவது, அதற்காக நாம் உழைப்பது போன்ற ஒரு தலைப்பு இந்த வாரம் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய மொழிபெயர்ப்பு நாளை காலையில் வரும். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பார்க்குறோம், பெருமதியான பல தலைப்புகளில் ஹுத்துபாக்கள் நடக்குது. நமக்கு அரபு மொழி தெரியாததால் சில ஆட்களுக்கு ஹுத்துபாவில் என்ன சொல்கிறாங்கன்னு விளங்காமலே வராங்க. ஆனால் அதை விளங்க முயற்சி செஞ்சோம்னா அதில் நமக்கு நிறைய பிரயோசனங்கள் இருக்கிறது. அரபு பாச ஓரளவுக்கு தெரிஞ்சால் கூட நமக்கு அந்த ஹுத்துபா புரியும். ஹைரன், அந்த வகையில் இந்த ஹுத்துபாவுடைய ஆரம்ப உரையில் இருந்தே நான் உங்களுக்கு சில தமிழில் சொல்லிக்கிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய கேட்குறோம், அதில் அர்த்தங்கள் நமக்கு தெரியும். ஆனாலும் சில நேரங்களில் அதை திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு, இது ஒவ்வொரு ஹுத்துபால நம்ம இங்கே ஓதுறோம், ஒவ்வொரு மத்தியில் ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா, அப்படி சிலவங்க ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் ஓதுவாங்க. அப்படி பல மெத்தடில் ஓதுவாங்க. பிரபல்யமான முறை, நபி வழியிலும் இருக்கக்கூடிய ஒரு முறை தான் இன்னல் ஹம்தலில்லாஹ். நிச்சயமாக புகழ் என்பது அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த இதில் வரக்கூடிய அல்ஹம்து அப்படின்னு அரபில் சொன்னோம்னா அர்த்தம் என்னென்னா, புகழுடைய எல்லா வகையும் அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு அர்த்தம். இந்த அல் என்பது அல் ஜின்சியான்னு அரபில் சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் இப்போ அல் இந்த அரபில் ஒரு பொருள் கிதாபுன்னு நம்ம சொன்னோம்னா இன்டெஃபினட் ஆர்டிக்கல், அதாவது ஒரு குறிப்பிடாமல் ஒரு பொருளை பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அல்ல போட்டால் ஒரு குறிப்பிட்டு அதாவது டெஃபினட்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டாக இதுதான்னு குறிப்பிட்டு சொல்கிறது. இப்போ இதே மாதிரி இந்த அல் இன்னொரு வகை இருக்கிறதுனா அல், அதாவது இஸ்திகராக்கியான்னு சொல்லுவாங்க.
அதாவது வந்து சகல ஒரு ஒரு புகழ்ன்ற புகழுடைய எல்லா வகையும் உள்ளடக்கும். வழங்க சொல்லுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம சொன்னால் எல்லா வகையான புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். புகழுடைய அனைத்து வகைகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அப்போ இன்னல் ஹம்தலில்லாஹ், நிச்சயமாக புகழ் என்பது அல்லாஹ்வுக்கு உரியதாகும். நஹ்மதுஹு, அவனை நாம் புகழுகிறோம். வனஸ்தஈனுஹு, அவனிடமே நாங்கள் இஸ்திஆனா, உதவி தேடுகிறோம். வனஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலேயே நம்முடைய எல்லா விதமான பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்கிறோம். வனதூபு இலைஹி, அவனிடத்திலேயே நாங்கள் தௌபா செய்து மீளுகிறோம். தௌபா செய்யறனா என்ன? இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று இஸ்திகுபார் செய்வது. இஸ்திகுபார் செய்வது என்னன்னு கேட்டால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்குறது. இஸ்தகுஃபர, கஃபரண்டா மன்னித்தான்னு அர்த்தம். இஸ்தகுஃபரண்டா மன்னிப்பு கேட்குறது. இன்னொரு ஆண்டு நினச்சிக்கொள்ளுங்கன்னு சொல்லு, விளங்குதா சொல்லு. அப்போ அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கறது என்பதற்கு இஸ்திகுபார்னு சொல்லுவாங்க. நதூபு இலைஹின்னா என்னன்னா அவன் அளவிலேயே நாங்கள் மீண்டு விடுகிறோம். மன்னிப்பும் கேட்குறோம், மன்னிப்போடு நிப்பாட்டுறதா. இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நாளைக்கு அதே செய்யறேன்டா, அது இஸ்திகுபார் மட்டும்தான். தௌபாண்டா என்ன? அந்த பாவத்திலிருந்து முழுசாக நாங்கள் விடுபட்டு விட்டோம். அல்லாஹ்வின் பால் நாங்கள் முழுமையாக மீண்டு விட்டோம், தௌபா செய்து விட்டோம். தாபண்டா அதான் அர்த்தம். தாபண்டா ரிவேஸ் வரும். ஒரு பாவத்தை செஞ்சவர் மறுபடி பழைய இடத்துக்கு வந்துடுறாரு, உண்மையான அந்த ஹக்கீகத்துக்கு வாரது. அப்போ வனதூபு இலைஹி வனஊது பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். வனஊது பிஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, எங்களுடைய நஃப்ஸுகளுடைய தீங்கை விட்டும். நாங்கள் ஷைத்தானில் தீங்கு பாதுகாப்பு தேட முன்னுக்கு நம்மட ஆத்மாக்கள் நமக்கு தூண்டக்கூடிய பாவங்கள், பிழையான எண்ணங்கள், பாவமான காரியங்கள். அப்போ இந்த பாவமான நமது நஃப்ஸு செய்யக்கூடிய தீங்குகளை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். ஒமின் செய்ய ஆட்சி ஆமாலின், இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் ஓதுறது தான். சில நேரங்களில் மொழிபெயர்த்திக்க மாட்டாங்க. நமது தீங்கு, அதாவது செயல்பாடுகளின் தீங்குகளை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். அப்போ ஒரு ஹுத்துபா ஓதும்போது இவ்வளோ விஷயமும் சொல்லப்படுது. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு, அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை காட்டிவிட்டானோ அவரை யாராலும் வழிகெடுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் நேர்வழி காட்டிட்டா அது அல்லாஹ்வுடைய நேர்வழி. அந்த நேர்வழி காட்டப்பட்ட மனிதரை யாரும் வழிகெடுத்து விட முடியாது. ஒமை யுத்லில், யாரை அல்லாஹ் தவறான பாதையிலே விட்டு விடுகிறானோ ஃபலா ஹாதிய லஹு, அவரை நேர்வழிப்படுத்துகிறவர்கள் யாரும் இருக்க முடியாது என்று இந்த குத்துபாவினுடைய ஆரம்பத்திலே ஷேக் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, நான் சாட்சி பகருகிறேன் அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவதற்குரிய இலாஹி என்பவன் இல்லை. வணங்குறதுக்குரிய ஒரே தகுதி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. வஹ்தஹு, அவன் ஒருவன் தான், ரெண்டு இல்லை, மூணு இல்லை, நாலு இல்லை. அல்லாஹ் ஒரே ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த பார்ட்னரும் கிடையாது, அவனுக்கு எந்த விதமான துணையும் அவனுக்கு கிடையாது. வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நான் சான்று பகர்கிறேன் முஹம்மத் அல்லாஹ்வுடைய அடிமை. அப்துனா என்ன? அவர் அடிமையாக இருந்தார், அவருடைய தூதராக, அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம தஸ்லீமன் கஸீரா இலா யௌமித்தீன். முதலாவது விஷயம் என்னென்னா, ஷேக் அவங்க இந்த குத்துபாவில் அழகான ஒரு குத்துபா. இதை நான் நிறைய நம்மட வசனங்களை கொஞ்சம் நிரப்பாமல் அந்த குத்துபாவில் உள்ள சுருக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இத்தகுல்லாஹ தஆலா ஹக்கத் தக்வா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்படி பயப்படுங்கண்டா, பயப்பட வேண்டிய முறையில் பயப்படுங்க. சும்மா தக்குவா என்பதற்கு அடையாளம் போடுறது தக்குவா இல்லை. நாம் தக்குவாவை காட்டுறது பேச்சாலேயோ அல்லது நம்முடைய எக்ஷனாலேயோ அல்லது நம்முடைய வெளிப்பாடைய அடையல்ல. அப்போ தக்குவா என்பது அதை ஒரு சரியான தக்குவாவாக, இறையச்சம் என்பதற்கான முழுமையான அளவுகோலுடன் அந்த தக்குவா இருக்கட்டும். பாவத்தில் இருந்து நம்மளை தூரப்படுத்தக்கூடிய தக்குவா, நன்மையான விஷயங்களை நோக்கி நம்மளை ஆர்வப்படுத்தக்கூடிய தக்குவா, கடமையான விஷயங்களிலே நம்மளை ஈடுபட வைக்கக்கூடிய தக்குவா, பாவத்தில் இருந்து நம்மளை தூரப்படுத்தக்கூடிய தக்குவா என்பது தானே. அந்த வாழ்க்கையில் அந்த தக்குவா என்ன செய்யணுமோ அது செய்கிறது தான் சரியான தக்குவா. அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ள வேண்டும். வராகிபூஹு ஃபிஸ்ஸிர்ரி வன்னஜ்வா, ரகசியத்திலும் ரகசியம் பேசுகிற போதும் தக்குவாவை நாம் கவனித்துக் கொள்ளணும். நாம் இறையச்சத்தோடு நடந்து கொள்கிறோமா? நம்ம வெளிப்படையாக இருக்கும்போது நாம் தக்குவா உள்ளவர்களாக காணுகிறோம். ஆனால் ரகசியமாக நம்மிடத்தில் தக்குவா இல்லை,
நாம் வெளிப்படையாக மனிதர்களோடு இருக்கும்போது உள்ள அந்த நிலை நம்மளோட ரகசியமான வாழ்க்கையில் அது இல்லாமல் போவது என்பது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற மிக துரதிர்ஷ்டமான ஒரு நிலைமை. அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா நிலையிலும் தக்குவாவை நீங்கள் கண்காணித்துக் கொள்ளுங்கள். ரகசியத்திலும் ரகசியம் பேசுகிற போதும். ஏனென்றால் தனாலு ஸலாஹ வல் கைர ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் ஹைரை நீங்கள் அடையணுமாக இருந்தால் தக்குவா உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும். இந்த உலகம் தக்குவாவுக்குத்தான் அல்லாஹு தாலா சிறந்த நல்ல முடிவை வச்சுக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, இன் தத்தகுல்லாஹ யஜஅல் லக்கும் ஃபுர்கான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு ஃபுர்கானை ஏற்படுத்துவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் பிரித்தாலும் ஒரு ஆற்றல் உருவாகும். அல் ஃபுர்கான் என்னது? எது சரியானது எது பிழையானது தக்குவா உங்களுக்கு காட்டித்தரும். இறையச்சத்தோடு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அணுகினால் உங்களுக்கு தெரியும் இது நல்லது, இது கூடாது, இது ஹராம், இது ஹலால், இது நம்ம செய்ய முடியுமானது, இது செய்யக்கூடாதது என்ற அந்த ஃபுர்கானை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا, யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் மஹ்ரஜை உண்டாக்குறான். மஹ்ரஜ்னா என்னது? பார்த்துப்பீங்க, போர்டு போட்டிப்பாங்க மஹ்ரஜ், எக்ஸிட். எக்ஸிட்னா என்னது? உங்கள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியேறும் பாதையை அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் உருவாக்குறான். நீங்கள் எப்படியோ நினைப்பீங்க, நான் இப்படி செஞ்சேன்டா, இவ்வளோ சம்பாதிச்சு, இவ்வளோ உழைச்சி, இவ்வளோ சொத்து சேர்த்து, இவ்வளோ பேங்கில் போட்டு என் பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரலான்னு உங்களோட பிளான் ஒன்று நிற்கும். இதெல்லாம் சுக்கு நூறாகும். ஏன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உலகத்தில் நடக்காது. நீங்கள் ஒரு பிஸ்னஸை பிளான் பண்ணுவீங்க, ஃபெயிலியர் ஆகுவீங்க. நீங்கள் ஒரு தொழிலில் போய் சேருவீங்க, உங்களுக்கு சம்பளம் எப்படி கிடைக்குன்னா 10,000 கிடைக்கும், 20,000 பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கும். சில நேரம் நீங்கள் எல்லாம் சரியாகிக்கும், உங்களோட ஆரோக்கியம் போயிடும். அப்போ ஹைறுகள் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து மட்டும்தான் சரியாக வரும். அப்போ நீங்கள் இன் தத்தகு, அல்லாஹ்வை நீங்கள் பயந்தீங்க, உமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹ்ரஜ், நீங்கள் அல்லாஹ்வை எவன் பயப்படுகிறானோ அவனுக்கு அவனது பிரச்சனையிலிருந்து வெளியேறுகிற பாதையை அல்லாஹ் உருவாக்கி விடுகிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ தக்குவா என்பது மனித வாழ்க்கையினுடைய ஹைர்களுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் உமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மின் அம்ரிஹி உத்த, அல்லாஹு தஆலா எவன் அல்லாஹ்வை பயப்படுகிறானோ யூஸ்ரா, மன்னிக்கணும், அல்லாஹ் அவனுடைய அந்த விவகாரங்களிலே லேசை உண்டாக்கி விடுகிறான். நாம் பெரிய கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு வேலையை அல்லாஹ் ஈஸியாக செய்வான். சில நேரத்தில் சில ஆட்கள் சொல்லுவாங்க, நான் என்னத்துக்கு சம்பாதிக்கிறேன்டா, என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் ஒன்று வந்துண்டா, எனக்கு ஒரு நோய் வந்துன்னு சொன்னால், ஒரு பிரச்சனை வந்துன்னு சொன்னால், அந்த நேரத்தில் தாக்கு பிடிக்கிறதுக்கு எனக்கு காசு பணம் வேணும் தானே, அதனால தான் நான் காசு சேர்த்துக்கிட்டிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சம்பாதிப்பான். அவன் ஒழுங்காக சேர்த்திக்க மாட்டான். இன்னொருத்தர் இருப்பான், அவன் காசை பெரிய அளவுக்கு விரட்டி சேர்த்திருக்க மாட்டான், ஆனால் அல்லாஹ்வோட நெருக்கமாயிப்பான். 2 பேருக்குமே பிரச்சனை வரும். இவனுக்கு பேங்கில் காசு இல்லை, ஸ்பீக்கரை கட்டி ஊர் வழியாக கத்தணும், இந்த ஆளுக்கு பிரச்சனை ஆகிட்டு காசு போடுங்க காசு போடுங்க. இவன் ஏழையாக இருப்பான், அல்லாஹ் ஒருத்தனை சாட்டிப்பான், கோடிக்கணக்கில் அவனுக்கு செலவழித்து அந்த பிரச்சனை முடிச்சுட்டு போய்ப்பான். அப்போ இலகு என்பது அல்லாஹ் உண்டாக்கணும், நம்ம சம்பாதிச்சு தான் நம்மளோட பிரச்சனையெல்லாம் முடிக்கணும், அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ தக்குவா என்பது இந்த உலகத்திலே உங்களுக்கு ஹைர்களுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை இந்த உரையிலே அழகாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த தக்குவா என்பது லித்தனா அஸ்ஸலாஹ அல் கைர ஃபித் துன்யா வன் நஜாஹ வல் ஃபலாஹ ஃபில் உக்பா, மறுமையில் வெற்றியையும் சுபீட்சத்தையும் அது உண்டாக்குகிறது என்று சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்தி, பயம்ன்றது சும்மா வெறும் விழிப்பகடல், அந்த தக்குவா ஏற்படுத்த வேண்டிய நல்ல விளைவுகள் அது உண்டாக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான்? சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கும் நீங்கள் வேகமாக செல்லுங்கள். அப்படின்னா அதுக்கான காரியங்களை செய்யுங்க, வேகமாக நீங்கள் செயல்படுங்கள், நல்ல விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுங்கள். அல்லாஹ் சொல்றான், அந்த சொர்க்கம் என்பது உஇத்தத் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்காக அல்லாஹ் அதை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். தக்வா உள்ளவர்கள் என்பவர்கள் யார்? இறையச்சத்துக்கான அடையாளங்களை நிறைய இடங்கள்ல அல்லாஹ் நிறைய சொல்றான். இந்த இடத்துல சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, அவங்க அந்த தக்வா என்பதற்கான வெளிப்பாடு எப்படி இருக்கணும் என்றால், அவங்க கஷ்டமான நேரத்திலும் அவர்களுக்கு செழிப்பான நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பாங்க. அப்ப இந்த தக்வா என்பது அதனுடைய வெளிப்பாடு செயல்பாடாக இருக்கணும். வெளிப்பாடு கைர்களை உண்டாக்கணும். வல் காதிமீனல் கைர், கோபத்தை அவர்கள் விழுங்குவார்கள். தக்வாவுடைய வெளிப்பாடு நமக்கிட்ட வரணும். வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்கள் செய்கிற தவறுகளை அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன்,
அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்லவர்களை விரும்புகிறான். அப்ப நல்லவர்களாக வாழ்வதற்கு தக்வா உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை செஞ்சிடலாம் அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து விடலாம். ذكرுல்லாஹ், தக்வா உள்ளவங்க என்ன செய்வாங்க? யா அல்லாஹ், நீ இருக்கிறத நான் மறந்துட்டேன், அல்லாஹ் ஒன்னும் மறந்துட்டேன், அல்லாஹ் நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் தவறிட்டேன், அல்லாஹ் அல்லாஹ்வை அவர்கள் நினைவுபடுத்துவார்கள். வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வார்கள். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிக்கிறவன் அல்லாஹ்வை தவிர யார் இருக்கிறார்? கண்ணியமானவர்களே, அப்ப அந்த தக்வாவைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்றான். எனவே தக்வாவை நீங்கள் சரியான முறையிலே பார்த்து கொள்ளுங்கள், உண்மையான தக்வாவோடு நீங்கள் வாழுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமுன், நீங்கள் மௌத்தா போகிறதா இருந்தால் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவங்களா மௌத்தா போங்க, மாறு செஞ்சவங்களா மௌத்தாகிறாங்க, அல்லாஹ்வுக்கு சரணடைந்தவர்களாக நீங்கள் மௌத்தாகிவிடுங்கள் என்ற ஒரு செய்தியை இந்த குத்துபாவினுடைய ஆரம்ப சுருக்கமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்ட நோக்கத்தை ஒரு சுருக்கமான சில வரிகளில் சொல்றாங்க. பஅஸ முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஹுதா வ தீனில் ஹக், அல்லாஹு தஆலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்வழியுடன் அனுப்பினான், சரியான உண்மையான மார்க்கத்தோடு அனுப்பினான். பஷீரன் வ நதீரன், அவர் ரெண்டு வேலை செய்வார். ஒன்று பஷீரன், பஷீரன் என்னது? நற்செய்தி சொல்லக்கூடியவராக அவர் அனுப்பப்பட்டார். நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னா நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும், தக்குவாவோடு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் அதுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் அல்லாஹ்வோட நெருக்கமாக இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களோடு நெருக்கமாக இருப்பார். அப்போ நல்ல செய்திகளை உங்களுக்கு சொல்லக்கூடியவராக அந்த தூதர் இருக்கிறார். வ நதீரன், அவர் நீங்கள் தவறான பாதையிலே சென்றால் உங்களுக்கு என்ன பாதகமான விளைவுகள் காத்து கொண்டிருக்கிறது, உலகத்தில் என்னென்ன வகையான கஷ்டங்களை நீங்கள் எதிர்கொள்ள போறீங்க, எத்தகைய சோதனைகளை நீங்கள் எதிர்கொள்ள போறீங்க, மறுமையில் எப்படியான தண்டனை உங்களுக்கு இருக்கிறது என்று உங்களுக்கு எச்சரிக்கக்கூடியவராகவும் அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். பிரிசாலத்தின் காஃபா இலா ஜமீஇல் ஹல்க், இந்த உலகம் முழுமைக்குமான ஒரு முழுமையான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் அந்த தூதர் மூலம் அனுப்பினார். லியுக்ரிஜன் நாஸ மின் துலுமாத்தில் குஃப்ர், இந்த மனித சமுதாயத்தை குஃப்ர் என்கிற அந்த இருளிலிருந்து வெளியேற்றி, வத்தலால் வழிகேடு என்கிற இருளிலிருந்து வெளியேற்றி, இலா நூரி தௌஹீத், தௌஹீத் என்கிற ஈமானியத்துக்கான அந்த நூரை நோக்கி அந்த தூதர் வழிகாட்டுவார். நீங்க இருட்டில் இருந்தா அல்லாஹு தஆலா வழிகேட்டை பற்றி சொல்ற இடங்கள்ல எல்லாம் நீங்க பாருங்க, துலுமாத்துன்னு சொல்றான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹ் மூமின்களுடைய பாதுகாவலனாக இருக்கிறான், தோழனாக இருக்கிறான். யுஹ்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர், அல்லாஹ் இருள்களில் இருந்து அவர்களை வெளியேற்றுகிறான். தூதர் செஞ்ச வேலை என்னென்றால் இருள்களில் வாழுகின்ற மக்களுக்கு சரியான தெளிவை வழங்கினார்கள், சரியான பாதையை காட்டினார்கள், உண்மையான வழியை அவர்கள் அந்த தூதர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான், லியுக்ரிஜன் நாஸ மினத் துலுமாத்தி இலல் குஃப்ர், மின் துலுமாத்தில் குஃப்ரி வத்தலாலத்தி இலா நூரி தௌஹீதி வல் ஈமான், தௌஹீதை நோக்கியும் ஈமானை நோக்கியும் அந்த தூதர் வழிகாட்டுவார். தௌஹீதுன்ற உடனே ஒரு ஜமாத் தௌஹீதுன்னு உருவாக்கி ஒரு போர்டை போட்டு ஒரு ஆஃபீஸ் அடித்து அதை செய்வார்னு வழங்கிடப்படாது. தௌஹீதுனா என்னது? வெறும் இயக்கம் அல்ல, அது ஒரு சிந்தனையும் கொள்கையும். அல்லாஹ் ஒருவனோடு மட்டும்தான் உங்களோட வணக்க வழிபாடிக்கும். எதை நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் உங்களோட ரப்புக்காக மட்டும்தான் நீங்கள் இஹ்லாஸாக செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாத இந்த உலகத்தில் நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நீங்கள் உங்களை முழுமையான வழிபாட்டை சொல்லணும். இதுதான் தௌஹீது. நாம் போர்டை போட்டு வச்சுக்கிட்டு இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு வாங்கன்னு கூட்ட முடியும், அதெல்லாம் வழிகள். அதில் சிலது நல்லதெல்லாம் செய்கிறாங்க, அது இயக்கம் பண்ணுறாங்க, நல்லது கெட்டதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அங்கே சப்ஜெக்ட். தௌஹீது என்றால் அது இயக்கம் அல்லன்றதை நீங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்ள. நபிமார்கள் செய்த பணிதான் இந்த தௌஹீத், இஹ்லாஸ், ஈமான். வமின் துலுமாத்தில் ஜஹல் இலா நூரில் இல்மி வர் ரஷாத், அதாவது மடமை என்கிற அந்த இருட்டிலிருந்து இல்மு வழி, நேர்வழி என்கிற அந்த பாதையை நோக்கி தூதர்கள் அழைத்தார்கள். வமின் இபாதத்தின் நுஃபூசி வ ஷைத்தானி இலா இபாதத்தில் மலிக், அதாவது ஆத்மாக்களுடைய தீங்குகள், ஆத்மாக்களை மனிதன் வழிபடுவதை விட்டும் ஷைத்தானை மனிதன் வழிபடுவதை விட்டும் படைத்த ரப்பை நோக்கி அந்த தூதர் உங்களுக்கு வழிகாட்டினார். மனித, அதாவது மிருக குணங்கள், மிருகத்தில் தனமான செயல்பாடுகளை விட்டும் மிக உயர்ந்த கொள்கைக்காக, பண்புகளுக்காக தூதர் உங்களை அழைக்கின்றார். அதே மாதிரி இந்த
சிந்தனையினுடைய தவறான வழியிலிருந்து சரியான மார்க்கத்தின் வழிக்காக உங்களை அவர் அழைக்கின்றார். தூதர்களுடைய வேலை இது, உங்களுக்கு சரியான பாதையை காட்டுவது என்ற அந்த சுருக்கம். அதாவது இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் இந்த அரபு மொழி தெரியும் போது தான் நம்ம அதில் அந்த வார்த்தையினுடைய ஹக்கீகத், எப்படி ஒரு ஆழமான வார்த்தைகளை கொண்டு இந்த உபதேசம் அமைந்திருக்கிறது. எனவே மனிதன் இருள்களில் சிக்கிடக்கூடாது, அறியாமையில் மனிதன் வீழ்ந்துவிடக்கூடாது, பாவத்தில் மனிதன் வீழ்ந்துவிடக்கூடாது. எல்லாம் நினைக்கிறான் ஷைத்தான் தான் வழிகெடுக்கிறான். ஷைத்தான் மட்டுமல்ல, உங்கள் நஃப்ஸுகளும் சில நேரம் உங்களை பாவத்திலே தள்ளிவிடுகிறது. உங்களது ஆத்மாக்களும் உங்களை தவறான வழிக்கு உங்களை கொண்டு செல்கிறது. உங்கள் ஆசாபாசங்களால் நீங்கள் சில போது வழிதவறி செல்கிறீர்கள். அல்லாஹு தஆலா இதில் இருந்து மனிதனை காப்பாற்றுற இந்த வேலையைத்தான் தூதர்கள் மூலமாக இந்த உலகத்தில் செஞ்சிருக்கிறான் என்பதை பார்ப்போம். அப்போ இது தூதருடைய அந்த வருகை மனித சமுதாயத்துக்கு எந்த வழியை காட்டினார்கள் என்பதனுடைய சுருக்கமாக இந்த செய்தியை அந்த ஹுத்பாவில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் என்னென்னா, அதாவது இஸ்லாம் என்பது மனித வாழ்க்கையின் முழு பகுதிக்கும் வழிகாட்டுகிறது. வெறுமனே தொழுகைக்கு மட்டும் வழிகாட்டுறது, நோன்பு பிடிக்கிறது எப்படின்னு சொல்கிறது, அல்லது உம்ரா செய்கிறது எப்படின்னு சொல்கிறது, ஹஜ்ஜி செய்கிறது எப்படின்னு சொல்கிறது இல்லை. மனித வாழ்க்கையில் எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையில் இஸ்லாம் தலையிட்டு உங்களை நெறிப்படுத்தும். வாழ்க்கையே வணக்கம் தானே. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். இந்த மனித சமுதாயத்தையும் ஜின்னினத்தையும் அவர்கள் எனக்கு அடிமைகளாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் படைச்சதுக்கு அவங்க என்ன வணங்கணும் அப்படின்னா, சாப்பிடப்படாது, தூங்கப்படாது, வணங்கிட்டே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில் எல்லாமே வணக்கம் தான். நாம் அந்த வாழ்க்கை வேற வணக்கம் வேறன்னு சில நேரங்களில் கடமையான விஷயங்கள் இருக்குது, அது வேற. இந்த வாழ்க்கை வேறு வணக்கம் வேறுன்னு பிரிக்க தேவையில்லை. வாழ்க்கையே வணக்கம் தானே. பேசும்போதும் நல்ல வார்த்தையை பேசுங்க, கூலு கௌலன் சதீதா, நேர்மையான வார்த்தையை பேசுங்க. பேசினா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், அல்லாஹ் உங்களோட செயல்களை எல்லாம் சீர்படுத்துவான். உங்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்ல யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், உங்களோட பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பான். அப்போ வார்த்தை, நம்ம பேசுகிற பேச்சுக்களும் இபாதத்து. சாப்பிட்றோம் இபாதத்து, சிறுநீர் கழிக்க போகிறோம், அதை நாங்கள் சரியான முறையில் செய்தால் இபாதத்து. இப்போ இஸ்லாத்தை பொறுத்தவரையும் இந்த ஹுத்பால சொல்கிறாங்க, இன்னல்லாஹ ஷரஅ தீனல் இஸ்லாம் லியகூன மன்ஹஜ ஹயாத்தின் லில் பஷரியா. மனித சமுதாயத்துக்கான வழிகாட்டியாக அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை தந்திருக்கிறான். ஃபமா ஷஅனுன் மின் ஷுஊனி துன்யா இல்லா வலில் இஸ்லாமி ஃபீஹி ஹுக்முன். உலகத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் இஸ்லாத்தினுடைய தீர்ப்பும் ஒழுங்குகளும் இல்லாத எந்த ஒரு விஷயமும் இல்லை. அப்போ இஸ்லாம் என்பது மனித வாழ்க்கையின் சகல விஷயங்களுக்கும் வழிகாட்டுகிறது. எனவே தான் அல்லாஹு தஆலா மனிதனை தனக்கு வணங்குவதற்காகவே தவிர படைக்கலன்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹு தஆலா சொல்றான் நபியை பார்த்து, குல் இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வ நுஸ்கி வ நுசுகி, என்னுடைய குர்பானி, நான் அறுத்து பலியிடுவது, வ மஹ்யாய, என்னுடைய வாழ்க்கை, வ மமாத்தி, என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு சொந்தம். என்ன முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்குரியது. என்னுடைய அசைவுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எனது பேச்சுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எனது தூக்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. தூங்கி எழுப்பி நம்ம அல்லாஹ் இடத்துல சொல்றோம், நாம் சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத, எங்கள் மௌத்த நாங்கள் மௌத்தா போய்க்க போகிறோம், எங்களை உயிர்ப்பித்தீங்க. அப்படின்னா என்ன, தூக்கம் கூட ஒரு மௌத்து தான். அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்லி காட்டுறான். அப்போ நாம் தூங்கும் போது அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ நம்முடைய எல்லா விதமான நகர்வுகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எனது வாழ்வு, எனது மரணம், எனது ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று சொல்லிவிடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாமே இபாதத் தான். அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த துணையும் கிடையாது. இல்லை அல்லாஹ் வானத்தை படைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தேவைண்டு அல்லாஹ் யாரையும் கூப்பிட மாட்டான். இந்த மனுஷனை இவ்வளோ பேர் என்னால் படைக்கல, அப்போ பாதி பேர் இன்னொருத்தனை அப்போ அல்லாஹ்வுக்கு துணை தேவையில்லை. அல்லாஹ் லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த பார்ட்னரும் கிடையாது, எந்த பங்காளியும் கிடையாது, எந்த துணையும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன், அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையும் அல்லாஹ் இந்த வேதத்தை மனித சமுதாயத்துக்கு மிக தெளிவாக அதனுடைய வழிகாட்டுதலை எழுதிவிட்டான். கிதாபுன், இது அல்லாஹ்வுடைய திருவேதம், அன்ஸல்நாஹு இலைக், உமக்கு அல்லாஹ் இதை இறக்கியிருக்கிறான். முபாரக்குன், பரக்கத்துள்ளதாக இந்த வேதம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இந்த வேதம் பரக்கத்து பொருந்தியதாக அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறான். லியத்தப்பரு ஆயாத்திஹி,
இந்த வசனங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வலியத்ததக்கர உலுல் அல்பாப், அதாவது அறிவுள்ளவர்கள் நல்லறிவு பெற வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் இந்த வேதத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த வேதம் முழுமையாக மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டுவதற்காக பரக்கத்தாக அனுப்பப்பட்ட ஒரு வேதமாக இருக்கிறது. எனவே மனித வாழ்க்கையின் சகல துறைகளிலும் அல்லாஹ்வுடைய வேதத்திலே மனிதனுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, நாம் இந்த வேதத்தில் எதையும் தவற விடவில்லை. மனித வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் இந்த வேதத்திலே தவறவிடவில்லை என்று சூரா அன்ஆம்ல 38வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்றார். எல்லாவற்றையும் இந்த மனித சமுதாயத்துக்காக நாம் எழுதியிருக்கிறோம், நாங்கள் வழிகாட்டி இருக்கின்றோம். வனஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப், நாம் இந்த வேதத்தை உம்மீது இறக்கி இருக்கிறோம். திப்யானன் லிகுல்லி ஷை, எல்லாவற்றுக்கும் தெளிவாக இந்த வேதம் உங்களுக்கு இருக்கிறது. வாழ்க்கையில் தவறி போற ஒரு விஷயம் என்பது அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு கிடையாது. சோதரர், உங்களோட வாழ்க்கையை முழுமையாக இஸ்லாம் பொறுப்படுத்திருக்கிறது. இஸ்லாத்தை நீங்கள் நேசிக்கிறதாக இருந்தால் உங்கள் நடைகள் அல்லாஹ்வுக்கு பயந்ததாக இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படி சொல்றான்? அதாவது அவர்கள் பூமியிலே நடந்தால் பணி உள்ளவர்கள் இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பூமியில் பணிவோடு நடந்து கொள்வார்கள். மனிதனுடைய பேச்சு நாகரிகத்தை அல்லாஹ் சொல்றான், மனிதனுடைய நடை எப்படி இருக்கு என்று சொல்றான், மனிதனுடைய ஒழுங்குகள். அப்போ இஸ்லாம் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுகிற ஒரு வேதம் அப்படின்றத நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அடுத்த விஷயம்தான் மனிதனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த குத்துபால சொல்கிறாங்க. அதாவது உசூலுல் அகீதா அல் இஸ்லாமியா, அகீதா சரியாக இருக்கு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த அகீதான்னு சொல்கிறது என்ன? ஈமானை பற்றி தான். ஈமானை தான் அகீதான்னு பேசுகிறோம். ஈமான்னு சொல்கிற நம்ம 6 அம்சங்களை நம்ம நம்பிக்கை வச்சுக்கிறோம். நாம் எல்லாருக்கும் அது பாடம். மதரசாக்களில் நமக்கு ஹசரத் மாராஜ் சொல்லி தருவாங்க, சொல்கிறாப்பா ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹின்னு பாடம் இல்லாமல் பெரும்பாலும் இருக்க சான்ஸ் இல்லை. எல்லாருக்கும் தெரியுமா 6 விஷயம். இந்த 6 விஷயங்களை நீங்கள் சரியான முறையில் நம்பினாதான் அடுத்த விஷயம் உங்கள்கிட்ட எக்ஸெப்ட் ஆகும். நீங்கள் இந்த 6ல் கோளாறு, உதாரணமாக 6 விஷயத்தில் ஒரு ஆள் கதிர் விஷயத்தில் சொல்கிற, கதிரெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, முடிஞ்சு வச்சு, டோட்டல் நீங்கள் ஃபெயில். அல்லது இன்னொரு ஆள் சொல்கிறார், சொர்க்க நரகத்தை நம்ம என்ன கண்ணாலையாக பார்த்தோம், அதையெல்லாம் எப்படி நம்புறது, முடிஞ்சு, நீங்கள் தொழுதா என்ன, நோம்பு முடிச்சா என்ன, உம்ராவுக்கு போனா ஹஜ்ஜி, எல்லாம் க்ளோஸ். அப்போ முதலாவது உங்களோட வாழ்க்கையினுடைய நீங்கள் சீர்திருத்த வேண்டிய பகுதி என்னென்னா உங்கள் நம்பிக்கை சார்ந்த பகுதி. இதில் கிளியராக இருக்கணும். ஒரு ஆள் சொல்கிறார், வானவர்கள் அல்லாஹ்வுக்கு துணையானவர்கள் நம்புகிறார், முடிஞ்சு போ, ஈமான் வெற்றி. அப்போ ஈமானை நாம் சரிப்படுத்தினா தான் வாழ்க்கையில் அந்த சரியான வழிகாட்டுதலை நம்ம அடையலாம். இதில் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் தொழுகையில் கவனம் எடுக்கிறாங்க, நோம்புல கவனம் எடுக்கிறாங்க. அல்லாஹ் எங்கேண்டா அவன் எல்லா இடத்துலையும் இருப்பான், முடிஞ்சு வச்சு போ. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அம்பிலும் இருப்பான், கம்பிலும் இருப்பான் தான், போ, முடிஞ்சு. ஈமான் இல்லை. அப்போ ஈமானை சரிப்படுத்தாமல் நாங்கள் நல்லா தொழுகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறோம், ஹல் நுனப்பிஉக்கும் பில் அஹ்ஸரீன் அஅமாலா, அமல் செய்கிறாங்க ஆனால் நஷ்டவாளிகளாக இருக்கிறாங்க, நபியை காட்டட்டுமா? அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا, உலகத்தில் அவங்களோட முயற்சி எல்லாம் வேஸ்ட். ஆனால் வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுனா, அவங்க நினச்சிக்கிறாங்க நல்லா தானே தொழுகிறோம், நோம்பு முடிக்கிறோம், ராவுல் எழுப்பி தொழுகிறோம். ஈமான் முடிஞ்சு கோளாறு. அல்லாஹ் எங்கன்னா தூணிலும் துரும்பிலும் கம்பிலும் ஆம்பிலும்ன்றான். அல்லாஹ் பற்றி தெரியல அவனுக்கு, அல்லாஹ் பற்றி நம்பிக்கை இல்லை. சொர்க்க நரகம் அதெல்லாம் நம்ம எங்கப்பா பார்த்தோம், இருந்தால் பார்த்துக்கொள்ள வேண்டியதாங்கிறான். கபூரில் வேதனை அப்படியெல்லாம் இருக்குமோ இல்லையோ தெரியலைங்கிறான். அப்போ என்ன, நம்பிக்கை சரியாக இல்லாமல் நாம் இபாதத்து செஞ்சால் அது கோளாறு. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சொன்னான், ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரான்றான், பரத்தப்பட்ட புழுதி மாதிரி ஆகிரும், மறுமையில் ஒன்றும் இல்லை. என்னடா பிரச்சனைடா, ஈமான் சரியா இல்லை. நான் பலமுறை சொல்லிக்கிறேன், சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எப்படி ஒரு கூட்டம் வருவாங்க, தொழுகண்டா எப்படி தொழுவாங்கன்னா, நீங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, யார் நம்மளல்ல, நாம் ஏற்கனவே கொஞ்சம் தான் தொழுகிறோம், ஆனால் நல்லா தொழுகிற சகோதரர்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. அதாவது பெரும்பாலும் நம்மளோட இபாதத்து சஹாபாக்களோட இபாதத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம குறையத்தான் இருக்கும். நம்ம இரவு விடிய விடிய காலெல்லாம் வீங்கிற அளவுக்கு யார் தொழுறு இல்லை தானே. அப்போ சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க, அப்படி தொழுத சஹாபாக்களுக்கு, நபித்தோழர்களுக்கு, உங்கள் தொழுகையை யாரை, சஹாபாக்களை சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தொழுகிற மாதிரி நினைப்பீங்க. நாங்கள் நல்லா நோம்பு பிடிப்பாங்க, நல்லா தொழுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் என்ன பிரச்சனை, ஐனமா சகிஃப்துமூஹு ஃபக்துலுஹுன்னா, எங்கே கண்டாலும் கொலை செஞ்சிருங்க அந்த ஆக்களை. யாரை, நல்ல சஹாபாக்களை விட நல்லா தொழுகிறவங்களை. ஃபஇன்ன ஃபீ கத்லிஹிம் அஜ்ரா, அவங்கள கொலை செய்கிறதுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்லணும்? அக்கீதா பிரச்சனைங்க. இபாதத்தில் கவனம் எடுத்து நல்லா தொழுகிறாங்க, நோம்பு முடிக்கிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, ஆனால் அக்கீதாவை பற்றி அறிவில்லை. ஆகவே இஸ்லாமிய வழிகாட்டலில் ஆக முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது அல் அகீதா.
அப்படின்னா ஈமானை பற்றி அந்த பாடம். அதனால் பாருங்கள், நீங்கள் ஈமான் சம்பந்தமான விஷயங்கள் அல்லாஹ் நிறையவே சொல்கிறான். நம்ம தனியாக அதுகளை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறோம். அப்போ ஃபபையன அல் இஸ்லாமு லஹும் உசூல அகாயிதிஹிம் மினல் ஈமானி பில்லா. அல்லாஹ்வை நம்புறது எப்படி? அல்லாஹ்வை நம்புறது எப்படி? அல்லாஹ் இருக்கிறான், எல்லாரும் நம்புறோம். எப்படி அவனை நம்புறது? அந்த அல்லாஹ்வை நம்பக்கூடிய வழிமுறைகளை நாம் சரியாக தெரிஞ்சு கொள்ளும். அல்லாஹ்வை அல்லாஹ் சொல்கிற மாதிரி நம்பணும். இல்லை எனக்கு இப்படியெல்லாம் விளங்கலையே, உனக்கு விளங்காதது ஓண்ட பிரச்சனை. படைச்ச ரப்பு அதுக்கு குற்றவாளியாக. அல்லாஹ் தன்னை பற்றி என்ன சொல்கிறானோ அதை அப்படியே நம்புறது தான் அல்லாஹ்வை நம்புறது. அல்லாஹ் அவனை பற்றி சொல்கிறத நம்பணும். நம்ம அதுக்கு விளக்கம் கொடுத்து இல்லை அல்லாஹ் ஏன் சொல்கிறான்னு தெரியுமா, ஏன் சொல்கிறான்னு தெரியுமான்னு நீ விளங்கினத்தை அங்கிட்டு வை. அல்லாஹ் சொல்கிறத நம்ம அல்லாஹ் பற்றிய இது சுருக்கமாக நான் சொல்கிறேன், இது டீப்பான ஒரு செய்தி. அப்போ அல் ஈமானு பில்லாஹ் வல் இஹ்லாஸ், இஹ்லாசு தௌஹீத் லஹு, எல்லா விஷயத்திலும் தௌஹீத் இருக்கணும். தௌஹீதுன்னா என்னது? அவன் மட்டும்தான் தவக்குல், அவனை மட்டும்தான் நம்பிக்கை. அல்லாஹ்வை தவிர என்ற துன்பத்தை நீக்கிறவன் யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர என்ற நோயை நீக்கிறவன் யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர எனக்கு பாதுகாப்பு தரவன் யாரும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கக்கூடிய சில ஆட்கள் இருக்கிறாங்க. கஷ்டமான நேரம் வந்த உடனே எல்லாத்தையும் விட்டு போட்டு அல்லாஹ் கிட்ட நிற்கிறாங்க. எப்படி? கடலில் பெரும் ஒரு அலை மோதி பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்க அல்லாஹ் அல்லாத எதையெல்லாம் அழைச்சாங்களோ அத்தனை மறந்துட்டு அல்லாஹ் அல்லாங்கிறாங்க. கரைக்கு வந்து சேர்த்த உடனே மறந்துட்டு மறுபடி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி. அல்லாஹ்வை தவிர நமக்கு பாதுகாவலன் யாரும் இல்லை. மொய்தீன் ஆண்டவரே கூப்பிட்டு வரமாட்டார். அவர் மூத்தாயிட்டார், அவர் மனுஷன். கபூரில் இருந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒன்றும் தரமாட்டார். அல்லாஹ் மட்டும்தான். அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு, ஒரு நிற்கதியான நிலையில் இருந்து கொண்டு ஒரு மனிதன் அல்லாஹ்வை அழைக்கிற நேரத்தில் அவனுடைய அழைப்புக்கு பதில் சொல்லி வயக்ஷிஃபு சூ, அவனுடைய துன்பத்தை நீக்கி வயஜஅலுக்கும் ஹுலஃபா அல் அர்த், இந்த பூமியில் உங்களை பிரதிநிதியாக ஆக்கக்கூடியவன் இலாஹுன் மஅல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் இருக்கிறானா? அல்லாஹ் தான். அப்போ அந்த அதில் நம்ம தௌஹீதில் இருக்கணும். இதுதான் தௌஹீதுன்றது. இயக்கம் அல்ல, ஜமாத் அல்ல, போர்டு அல்ல, கொடி அல்ல, பெனர் அல்ல, அதெல்லாம் இயக்கம். அது நல்லது கெட்டது எல்லாம் மிக்ஸ். அப்போ இந்த தௌஹீதில் நாங்கள் இருக்கிறோமா என்று நாங்கள் பார்க்கணும். அதே மாதிரி நம்முடைய இபாதத்துகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கணும். சில நேரம் நமது இபாதத்துகளில் ரியா வரும். ரியான்னா தெரியுமா என்னன்னு? அரபில் ரியான்னு சொல்லுவாங்க. முகஸ்துதி, முகத்தாஜினன்றது பிறருக்காக நாம் கொஞ்சம் நம்முடைய இபாதத்துகளை அழகுபடுத்துறது, இன்னொரு ஆள் பார்த்துக்கிட்டிக்கிறான்றதுக்காக கொஞ்சம் தர்மம் கொடுக்குறது. நல்ல நம்மளை பற்றின இந்த ரியா ரொம்ப ஆபத்தானது. இந்த பயான் பண்ணுற எனக்கும் தான், உங்களுக்கும் தான், எல்லாருக்கும் தான். நீங்கள் நினைக்க வேணாம் உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணினா கொஞ்சம் மக்கள் நம்மளை கொஞ்சம் நல்ல பேச்சாள் இதெல்லாம் வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் இந்த ரியாலேருந்து நம்ம பாதுகாப்பு தரணும். அது சின்ன அதாவது ஷிர்குல் அஸ்கர்மாகும். அது ஒரு சின்ன ஷிர்க்கு தான். அது அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய வேண்டியது. தௌஹீதில் கோளாறை உண்டாக்கும். உங்களோட அந்த தௌஹீதிக்கு அந்த இஹ்லாஸில் பிரச்சனையை உண்டாக்கும். எதை செய்கிறதா இருந்தாலும் முடியுமான வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. 7 கூட்டத்தார் இருக்கிறாங்க, எந்த நிழலும் இருக்காது. அல்லாஹ் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் சூரியன் ஒரு மைலுக்கு கிட்ட கொண்டு வரப்படும். வெயிலில் மக்கள் வியர்வை வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிற நேரத்தில் 7 கூட்டத்தார் அல்லாஹ் தனியாக அவனுடைய அரசில் நெல் கொடுப்பான். அதில் ஒருவர் ஒரு ரஜுலுன், அதாவது ஒரு மனிதர், அவர் ஒரு தர்மம் செய்கிறார். எந்த அளவுக்கு ஹத்தா அவர் வலது கையால் செய்யக்கூடிய தர்மத்தை அவர் இடது கை, எல்லாமே இன்றைக்கு ஒரு விளம்பர மயமாக மாறி. ஒரு ஆளுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்து போட்டு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ கொடுத்து நான் இன்ன நபருக்கு தர்மம் கொடுத்தேன்னு எழுதுறான். எதுக்கு இந்த தர்மம் பண்ணுறீங்க? என்ன பான் கொடுத்து போட்டு பானையும் அந்த பிரெட்டு அதையும் பருப்பையும் கொடுத்து போட்டு நாங்கள் பானும் பருப்பும் கொடுத்தோம்னு போட்டு கேவலப்படுத்துகிறாங்க. ஏழைகளை கேவலப்படுத்துறதா தர்மம்னு சொல்லுது. இப்படி சில நேரம் சில தர்மங்களை சில நிறுவனங்கள் கொடுப்பாங்க நம்பிக்கை. இப்போ ஸ்ரீலங்காவில், இந்தியாவில், இப்போ சவுதி அரேபியா, மற்ற நாடுகளில் கொடுப்பாங்க. இதை கொஞ்சம் கொடுங்க, இவனால் சாப்பிட்றாங்களா கொடுக்குறாங்களோட பார்க்குறதுக்கு ஒரு ஆதாரத்துக்கு சொல்லுவாங்க. அது வேறு விஷயம். அதுக்கும் மக்களோட மானபங்கப்படுத்தாத மாதிரி ஒரு மெத்தடில் கையாளலாம். இது தவிர சும்மா கொண்டு போய் தான் நாங்கள் 10 பார்சல் சோறு கொடுத்தோம், அதை ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்தது 10 பார்சல் கேமரா கொண்டுட்டு போகிறோம், 1500 ரியால் கேமராவும். என்னடா பார்சல் சோறு. இதெல்லாம் உண்மையாக ஒரு விளம்பரமயமான உலகம். ரகசியமாக நன்மை செய்கிறதுக்கு மக்கள் ரெடி இல்லை. இது நான் சொல்கிறது அல்லாஹ் நாடிய நல்ல மக்களே அல்ல. இது இந்த மாதிரியான ஒரு செயல் நடந்து கிடைக்கும். இதுகள் இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தில் வழிகாட்டுது.
நீங்கள் பிறருக்காக செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்கு அல்லாஹ்விடத்தில் போய் நன்மையை எதிர்பார்க்கிறார். நீங்கள் உயிரையே கொடுத்திருந்தாலும் நாளைய மறுமையில் நீங்கள் எழுப்பப்படும் போது அல்லாஹ் கேட்பான், உனக்கு செஞ்ச ஞாபகத்துக்கு நீ செஞ்ச நன்மை என்ன? நான் உயிரை கொடுத்தேன். அல்லாஹ் உயிரை கொடுத்தது உண்மை, எனக்கு கொடுக்கலையாப்பா. உன்னை வீரன்னு சொல்லணும், நல்லா வெட்டுறாரு குத்துறாரு போராடுறாருன்னு சொல்லணும்னு நினச்சா உலகத்துல எல்லாம் சொல்லிட்டாங்க, அங்கே போ இங்கே ஒன்றும் கேட்காதன்னு அவர் நன்மை இழக்கப்படுகிறார்ன்றதை பார்க்குறோம். மிக முக்கியமான வழிகாட்டுதல் தௌஹீத் என்பது மிக முக்கியமானது வாழ்க்கையில், அது இருக்கணும். நாங்கள் அன்ன ஹாதிஹில் இபாத் லா யஸ்தஹிக்குஹா சிவா, நம்ம செய்யக்கூடிய இந்த இபாதத்து அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காகவும் செய்யக்கூடாது. நமக்கு எந்த ஒரு வானவரும் அல்லாஹ்வுடைய இடத்துக்கு வர முடியாது, எந்த ஒரு நபியும் அல்லாஹ்வுடைய இடத்துக்கு வர முடியாது. நபி தான், அவர் அபுதுஹு தான். முதலாவது ஈசா அபுதுஹு, அடியார், அடிமை தான். அல்லாஹ்வுடைய இடத்துக்கு யாரும் வர முடியாது என்பதை அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களில் காட்டினார். எனவே வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்கணும். அதே மாதிரி பையன லஹும் ஹகீகத்த தௌஹீதி அஸ்மா இல்லாஹி வ சிஃபாத், இந்த அல்லாஹ்வுடைய இந்த அஸ்மா உஸ் சிஃபாத், அல் அஸ்மா உ சிஃபாத்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய பண்புகள், பெயர்கள், பண்பு பெயர்கள்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் அல்லாஹ் என்னத்தை சொல்கிறானோ அதை நாங்கள் அப்படியே நம்பணும். உதாரணமாக இன்னல்லாஹ யப்சுத்து யதஹு பில்லைல், அல்லாஹ் தன்னுடைய கையை பகலிலே விரிக்கிறான். லியதூப முஸீஉன் நஹார், பகலில் தப்பு செஞ்சவங்க தௌபா செய்யறதுக்குன்னு ஹதீஸில் வருது. ஒரு ஆள் ஹதீஸை வாசிக்கிறார், அல்லாஹ் கையை விரிக்கிறான். அல்லாஹ் கையை விரித்து மனுஷனை விரிக்கிறான். ஆகவே அல்லாவும் மனுஷன் ஒன்றும் இல்லையே, அப்போ அல்லாஹ் கையை விரிக்கிறான் என்பது பிழை. அதுக்கு நம்ம வேறு என்னென்றாலும் ஒரு அர்த்தம் கொடுப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? விரிக்கிறான், முடிஞ்சு போச்சு. அல்லாவுக்கு கைன்னு சொல்கிறானே, அது அல்லாஹ் கைன்னு வருது. அப்போ கை அல்லாவுக்கு இருக்குமா? மனுஷனுக்கும் கை இருக்குது, அல்லாவுக்கு கை இருக்குது. உனக்கேன் தேவையில்லை வேலை? அல்லாஹ் கைன்னு தான் நம்பிட்டு போ. அல்லாட கை இப்படித்தான் இருக்கும், 5 விரல், நம்ம இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. லைசக்க மிஸ்லிஹி ஷை, அவன் சொல்கிறத நம்பு. அல்லாஹ் கைன்னு தான் கை, அது எப்படி இருக்கும்? விரிப்பு நாம் விரிக்கிற மாதிரியா? தேவையே இல்லை. அப்போ அல்லாவுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறத முதலாவது நம்புங்க, ரெண்டாவது அவன் சொல்கிறத அப்படி ஏற்றுக்கணும். இஸ்தவா அலல் அர்ஷ், அல்லாஹ் அரசில் இருக்கிறான், முடிஞ்சு போச்சு. அரசில் இருந்தால் அரசு பெருசா அல்லாஹ் பெருசா? உனக்கு ஏன் தேவையில்லாத ஆய்வு? எங்கேயாவது சஹாபாக்கள் கேட்டாங்களா? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்ககிட்ட இந்த ஒரு ஆள் கேட்குறாரு, அது எப்படி அல்லாஹ் அரசில் இருக்கிறான்? அது எப்படி சொன்னாங்க? அல் இஸ்திவா மஅலூம், அல்லாஹ் இருக்கிறான், நமக்கு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு தெரிஞ்சது. வல் கைஃபியா, எப்படி? நான் எங்களுக்கு தெரியாது, மஜ்ஹூல், தெரியாது. வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அன், அதை பற்றி கேள்வி கேட்குறா பாரு, இது நபி வழியில். சஹாபாக்கள் இப்படி கேட்கல, அல்லாஹ் சொல்கிற மாதிரி நம்பினாங்க, அவ்வளோதான். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? வானத்தில் இருக்கிறான், முடிஞ்சு போச்சு. அது எப்படி வானத்தில் இருப்பான்? வானத்தில் இருக்கிறான்டா, அல்லாஹ்வுக்கு திசை வருமா? அப்போ அல்லாஹ்வுக்கு திசை இருக்கிறா கேட்குறாங்க. உனக்கு ஏன் தேவையில்லாத ஆய்வு? அப்போ அல்லாஹ் சொல்கிறதோடு நிப்பாட்டணும். இல்லை இப்படி இருக்குமே அப்படி இருக்குமேண்டா, அது உங்கள் மூலத்துக்கு அங்கிட்டு போடுங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லைசக். அப்போ இந்த விஷயமெல்லாம் சீர்திருத்தப்படணும். அதுக்கு விளக்கம் சொல்கிறது, அதுக்கு வழிந்துரை கொடுக்கறது, தேவையில்லாத அர்த்தப்படுத்துறது தேவையே இல்லை. அல்லாஹ் சொன்னதை நம்பிட்டு போங்க. ஏன்னா வசிய குர்சியுஹு ஸமாவாத்து வல் அர்த், நம்புங்க, அப்படியே நம்பிட்டு போங்கன்றதை நாங்கள் பார்க்கணும். ஏன்னா லைஸ கமிஸ்லிஹி ஷை வ ஹுவ ஸமீஉல் பஸீர். இது ஒரு நீண்ட ஒரு விளக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு, சுருக்கமாக. அதே மாதிரி பையன லஹுமுல் ஈமான பில் மலாயிகா, வானவர்களை நாங்கள் நம்பணும். அது எப்படி? அவங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அவங்க மனிதர்கள் செய்யக்கூடிய மாதிரியான வரம்பு மீறுதல்கள், பாவங்களை அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்? அல்லாஹ் சொல்றான், லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அவங்க அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு எந்த வகையிலும் மாறு செய்ய மாட்டார்கள். வ யஃஅலூன மா யுமரும், அல்லாஹ் ஏவுனதை மட்டும் தான் செய்வாங்க. வானவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செய்வாங்க. வானவர்கள் அல்லாஹ்வுக்கு பொம்பளை பிள்ளையா? இல்லை, அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் இல்லை. வானவர்களை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பணும். யுஸப்பிஹூன லைல வன்னஹார், இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். லா யஃப்தரூன், அவர்கள் அதிலே சோர்வடைய மாட்டார்கள். அவங்களோட வேலை, அவங்களோட டியூட்டியே தஸ்பீஹ் தான். அவங்க நம்மள மாதிரி சாப்பிட பிடிக்கிற தஸ்பீஹே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு எந்த சோர்வும் வராது என்று வானவர்களை நாம் உரிய முறைப்படி நம்பணும். இந்த நம்பிக்கை சரி. அவரால் சொல்கிறார், வானவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கன்னு இல்லாத ஒரு நம்பிக்கையை உண்டாக்கினான்னா அவன் காஃபிரா போயிடும். இந்த நம்பிக்கை விஷயத்தில் இஸ்லாமிய வழிகாட்டுதல் சரியாக இருக்கணும்ன்ற விஷயத்தை இந்த ஹுத்துபாவில் நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த அல்லாஹ்வோட வேதங்களை நம்புறது, அல் குத்துப், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குத்துபிஹின்னு சொல்கிறோமே. வேதங்கள்னா என்னது? நாங்கள் அந்த மதரசால நமக்கு படித்து தருவாங்க. உண்மையிலே சில விஷயங்கள் அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்களோ தெரியல, நமக்கு ஈஸியாகிட்டாங்க. இந்த ஹதீஸ்ல குர்ஆன்ல இல்லை, தௌராத்து மூசா, அபரானி, ஜபூர் தாவூது, யூனானி படிச்சுப்பீங்கள, இஞ்சில் ஈசா, சுரியானி, ஃபுர்கான், முகம்மது, அரபானியா, என்னமோண்டு வரும். அதே மாதிரி
இது அந்த வேதங்களை அது ஒரு கோர்வையில் ஒரு பாட்டு மாதிரி சொல்லி தந்திக்கிறாங்க. அது நமக்கு தெரியும். ஜபூர் வேதம், தௌராத் வேதம், இஞ்சில் வேதம், குர்ஆன், அதே மாதிரி சுஹுஃப் இப்ராஹிம் மூசான்னு படிச்சுக்கிறோமே. அப்போ இந்த அல்லாஹ்வுடைய வேதங்களை நாங்கள் நம்பணும். அதாவது குர்ஆனை பொறுத்தவரையும் அஃதலுஹா வ அஜ்மலுஹா, இவை அனைத்தையும் விட சிறந்ததாகவும் மிக அழகானதாகவும் இது இருக்கிறது. முஹைமினன் அலைஹா குல்லிஹா, எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தக்கூடியதாக அது இருக்கின்றது, பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொல்றான், வஅன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், உங்களுக்கு நாம் உண்மையை கொண்டு வேதத்தை இறக்கி இருக்கிறோம். முஸத்திகன் லிமா பைன யதைஹி, அது முன்னால் உள்ள வேதத்தை உண்மைப்படுத்துகிறது. மினல் கிதாபி முஹைமினன் அலைஹி, அது அந்த வேதத்தைக்கு பாதுகாப்பு, அந்த ஏனைய வேதங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ வேதங்களை நம்பணும். குறிப்பாக இந்த குர்ஆனை இதுக்கு முன்னால் உள்ள வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த வேதமாகவும், ஏனைய வேதங்களை சான்று பாரக்கூடியதாகவும், அதே போல பாதுகாக்கக்கூடியதாகவும் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் நம்புவோம். இதே மாதிரி அல் ஈமான் பி ருசுலில்லா, அல்லாஹ்வுடைய நபிமார்கள் தூதர்களை நம்பணும். அல்லதீன, அவரில் பலதரப்பட்டவங்க இருக்கிறாங்க, பலதரப்பட்ட வித்தியாசங்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்காங்க. நுஅ்மினு பிஹிம் ஜமீஅன், அவங்க அனைவரைகளை நாங்கள் நம்பணும். வலா நுஃபர்ரிகு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் பிரிவினைகளை உண்டாக்கக்கூடாது. என்றாலும் வஹும், அவங்க சிறப்பிலே சில வித்தியாசங்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிக்கும் சில சிறப்புகளை கொஞ்சம் கூட குறைய வச்சுக்கிறான். அதையும் நாங்கள் சேர்த்து நம்பணும். இல்லை எல்லா நபிமார்களுக்கும் ஒரே சிறப்பு தான் இல்லை. உலுல் அஸ்ம்னு சொல்லும், அதாவது அந்த உறுதிமிக்க நபிமார்கள் என்று அல்லாஹு தஆலா சிலரை சொல்கிறான். சூரத்து ஷூரால 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த எல்லா நபிமார்களையும் ஒரே வரியில் சொல்கிறான். ஷரஅ லக்கும் மின தீனி மா வஸ்ஸைனா பிஹி நூஹன், நபியே உங்களுக்கு நாங்கள் நூஹுக்கு எதை சொன்னோமோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நூஹன் ஷரஅ லக்கும் மின தீனி மா வஸ்ஸைனா பிஹி நூஹன் வல்லதி அவ்ஹைனா இலைக்க, உங்களுக்கு நாங்கள் வஹி மூலம் சொன்னது. ஒமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹிம், இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும். அப்போ இந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் சில சிறப்புகளை வச்சிருக்கிறான். அப்போ அதில் குறிப்பாக சொல்லப்போனால் அஃதலுஹும் வ சய்யிதுஹும் வ ஹாத்தமுஹும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதில் மிகச் சிறந்தவர் தலைவராக இருக்கக்கூடியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாங்கள் நம்புவோம். இதில் எந்த தப்பும் கிடையாது. ஃபல் ஈமானு பிஹி ஈமானுன் பி ஜமீஇர் ருசுல், அவரை நம்புறது என்பது எல்லா தூதர்களையும், இவரை நம்பினா தான் நீங்கள் எல்லா தூதரையும் நம்பியதாக கருதப்படுறீங்க. இல்லை நான் முகமதை நம்ப மாட்டேன், நான் அதுக்கு முன்னுக்குள்ளதெல்லாம், நீங்கள் எந்த நபியும் நம்பலை. ஏன் தூதர்களை நீங்கள் யாரையாவது விட்டீங்கன்னா முழு தூதர்களையும் நீங்கள் நம்ப மறுத்ததுக்கு சமம். எனவே அந்த நபியை நம்புவது நீங்கள் அதற்கு முன்னர் இறக்கப்பட்ட அனைத்து நபிமார்களையும், ஏன்னா அவர் சொன்னால் எல்லா நபிமார்களை பற்றியும் சொல்கிறாரு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எல்லாரையும் சொல்கிறான். அப்போ இந்த நபியை நீங்கள் விசுவாசம் கொண்டு அவருடைய செய்தியை உண்மைப்படுத்தினால் இதுக்கு முன்னுள்ள நபிமார்களை நீங்கள் நம்புறீங்க. வல் குஃப்ரு பிஹி குஃப்ருன் பி ஜமீஇர் ருசுல், இந்த தூதரை நீங்கள் மறுத்தால், நிராகரித்தால் எல்லா தூதர்களையும் நீங்கள் மறுக்கிறீங்க. அவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான அந்த தனிச்சிறப்பையும் நாங்கள் தூதர்களை நம்புகின்ற அந்த வரிசையில் தெரிஞ்சு வைக்கணும். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பி, தூதர் தன்னுடைய ரப்பிடமிருந்து இறக்கப்பட்டதை நம்புகிறார். வல் முஃமினூன், மூமின்களும் நம்புகிறார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹ், அனைவரும் அல்லாஹ்வை நம்புறாங்க. ஓ மலாயிகத்திஹி, மலக்குமார்களை, ஓ குத்துபிஹி, வேதங்களை, ஓ ருசுலிஹி, தூதர்களை. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி, நாங்கள் தூதர்களுக்கு மத்தியில் எந்த விதமான அதாவது வேற்றுமையும் பாராட்ட மாட்டோம் என்று அல்லாஹ்வை தூதர்களை நம்புகிறார்கள். அல்லாஹு தஆலா சூரா பக்கரால 285வது வசனத்தில் சொல்றான். அதே மாதிரி கதா அல் கத்ர், இந்த மனித வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய விதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நம்பணும். அல்லாஹ்வுடைய விதியில் மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், வானத்திலோ அல்லது உங்களுக்குள்ளேயோ எந்த ஒரு சோதனை வந்தாலும் இல்லா ஃபி கிதாபி மின் கபல், ஏற்கனவே அது எழுதப்பட்டது. அல்லாஹ் சொன்னா லிகைலா தஸௌ அலா மா ஃபாதக்கும், உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு தவறிப்போன விஷயங்களை நினைச்சு நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறதுக்காகவும், வலா தஃப்ரஹு அலா மா ஆதாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தந்ததை நினைச்சு பெருமைப்படாமல் இருக்கிறதுக்காகவும். நமக்கு என்னமா ஒன்று கிடைச்சாயா அல்லாஹ், அதான் மின் ஃபதுலி ரப்பி, நீதி என்ற ரப்பு எனக்கு தந்தது. சுலைமான் நபி அப்படித்தானே சொன்னாங்க. எவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் கொடுத்தும் கூட எதுவுமே ஏண்ட திறமைன்னு சொல்லலை, நம்மளோட டேலண்ட், நம்மளோட சிறப்புன்னு சொல்லலை. யா அல்லாஹ் நீ தான் தந்தா, எது கிடைச்சாலும் யா அல்லாஹ் இது நீ தந்தது, அதை நீ ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய அந்த ஃபதுல, அந்த நியமத்தை நாங்கள் வாழ்க்கையில் இஹ்திராஃப் பண்ணணும். அல்லாஹ் நீ தான் தந்தீங்க, எதையாவது எடுத்துட்டாண்டா யா அல்லாஹ் நீ தந்தது எடுத்துட்டா யா அல்லாஹ். இந்த நம்பிக்கை வந்தால் நமக்கு டிப்ரெஷனும் இல்லை, நமக்கு மன அழுத்தமும் இல்லை, அல்லது டென்ஷனும் இல்லை, சைக்காட்டிஸ்ட்டை தேவைப்படவும் மாட்டோம். நம்ம நிறைய பேர் சைக்காட்டிஸ்ட்டை போகிறதுக்கு காரணமே நம்மளோட ஈமானில் உள்ள பிரச்சனையும் தான் காரணம்.
என்ன காரணம்? யோசிச்சுக்கிட்டே பெய்த்துதே நம்மடையாது உன்னடே இல்லையே போலாது. இன்னலில்லாஹி மா அகத வலஹு மா ஆத்தா. எது அல்லாஹ் எடுத்தானோ அது அவன், எதை உன்னிட்ட தந்திக்கிறானோ அவன். எப்போ வேணாலும் தூக்கிடுவான் உன்னிட்ட இருந்து. உன்னோட ஆரோக்கியத்தை தூக்குவான், உன்னோட பொருளாதாரத்தை தூக்குவான், உன்னோட பிள்ளைகளை தூக்குவான், உன்னோட மனைவியை தூக்குவான், உன்னோட பாப்பாவை தூக்குவான். இல்லை, எனி டைம் உங்கள்கிட்ட எது வேண்டாலும் போகலாம். இந்த நம்பிக்கை, இந்த கதிரை பற்றி அந்த நம்பிக்கை வந்தால் யார் மூத்தா போனாலும் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் 2 சொட்டு கண்ணீர், யா அல்லாஹ் முடிஞ்சு. ஏன் நாம மட்டும் என்ன 2000 வருஷமாக வளர்ப்போம், நாளைக்கே போய் சேர்ந்துடலாம். இந்த நம்பிக்கை கவா அல் கவா அல் கதிர், அல்லாஹ்வுடைய அந்த அந்த விதியை பற்றி அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். அல்லாஹ் எதை நாடுறானோ அதான் உலகத்தில் நடக்கும், எது அவன் நாடலையே அது நடைபெறாது என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். இது இஸ்லாமிய வழிகாட்டில் முக்கியமான ஒரு பகுதி. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். நாம் ஒருத்தனை அடிச்சு போட்டு என்ன அல்லாட நாட்டத்தில் அடிச்சிட்டேன் அது சொல்ல, உனக்கு திருப்பி அடி விடும். ஏன் நீ அல்லாட நாட்டத்தில் அடித்தது அல்லாட நாட்டத்தில் மறுபடியும் அடி ஒன்று அடிக்கணும்னு அந்த அல்லாட நாட்டத்தில் நான் பாவம் செஞ்சுட்டேன், அல்லாட நாட்டத்தில் விபச்சாரம் பண்ணிட்டேன், அல்லாட நாட்டத்தில் விபச்சாரம் பண்ணிட்டா தானே அல்லாட நாட்டத்தில் கல்லால் அடிச்சு கொள்ளணும். நீ என்ன உலகத்தில் அல்லாஹ் நியாயமாக தான் எல்லாத்தையும் வச்சுக்கிறான். இந்த நாட்டம்னு வச்சுக்கிட்டு உள்ள வம்பு கும்பு எல்லாத்தையும் செஞ்சு விட்டு சொல்லுவான், அல்லாட நாட்டம் கொண்டு போட்டேன்டா, அல்லாட நாட்டம் ஒன்றையும் கொண்டு வந்தோம், அல்லாட நாட்டம் தானே. அப்போ இது முக்கியமானது. இதில் நீங்கள் பாருங்க, அன்னல்லாஹ் அஅத்தல் அப்த இராதத்தன் யக்தாரு பிஹா மா யஷா. அல்லாஹ் ஒவ்வொரு அடியானுக்கும் தான் நாடியதை செய்யக்கூடிய ஒன்றை, சாய்ஸ் பண்ணக்கூடிய ஒன்றை கொடுத்துட்டோம். அப்படின்னா என்னது? நன்மையை நாடி செய்யவும் மேலும் பாவத்தை நாடி செய்யவும் மேலும் வேண்டியதை செய். ஆனால் நன்மை தீமைக்கு நான் வச்சுக்கிறது வேறு. வல்லன் செஞ்சான் சாய்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஃபைன் இஃப்தாரல் ஹைர், அவன் நல்லதை தெரிவு செய்தால் அவன் நன்மையை வழங்கப்படுவான், அவன் தீமையை தெரிவு செய்தால் தண்டிக்கப்படுவான். அப்போ இது அல்லாஹ்வுடைய விதியில் முக்கியமாக உள்ள ஒரு விஷயம். ஒரு மனுஷன் நான் இதை செஞ்சு போட்டு என்ன அல்லாஹ் என்னை படைக்கிறதுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னுக்குள்ளே நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி தப்பே இல்லாது. 5000 வருஷத்துக்கு முன்னுக்கு உன்னை கொல்லணும்னு எழுதிக்க, அப்படி தானே? அப்போ இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் சொன்னான், ஃபமன் யஅமல் மிஸ்கால ஸர்ரத்தின் கைரன் யரா. எவன் ஒருவன் ஒரு மிஸ்கால ஸர்ரா, ஒரு அணுவளவாக அவன் நன்மை செய்தாலும் அதையும் கண்டுகொள்வான். ஒமன் யஅமல் மிஸ்கால ஸர்ரத்தின் ஷர்ரன் யரா. எவன் ஒருவன் ஒரு கொஞ்சமாக தீங்கு செய்தாலும் அதையும் கண்டுகொள்வான். அப்போ அவன் செய்ததுக்கு கதில் உள்ளதுன்னு கணக்கு பார்க்கல, நீ செஞ்சதுக்கு நீ தான் குத்தவான். அல்லாஹ் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த பூமியில் அதாவது குழப்பங்கள் உருவாகிவிட்டது மனிதன் செய்த அவன் கையால் செஞ்ச வினையின் காரணமாக. ஒரு மனிதன் செய்கிற செயலால் வருகிற விளைவுக்கு அவன் தான் பொறுப்பாகுவான் என்பதையும் இதில் நாங்கள் தெரிந்து கொள்ளணும். அதே மாதிரி வயுமினுல் அப்து பிஅன்னஹு லைஸ லஹு ஹயாத்துன் தாயிமத்துன் ஃபீ ஹாதிஹி துன்யா. ஒரு மூமின் நம்பணும், இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு நிரந்தரமான சந்தோஷம் இல்லை, இந்த உலக வாழ்க்கை எனக்கு நிரந்தரமானது இல்லை, இது அழியக்கூடியது என்று அவன் நம்ப வேண்டும். பல் சயர்ஹலு அன்ஹா இலல் கபர், அவன் தன்னுடைய கபர் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டி வரும். அதிலே அவன் ஃபஇம்மா நஈமுன் வ இம்மா அதாபுன், ஒன்று அவன் அங்கே வேதனை இல்லாமல் நியாமத் செய்யப்படுவான், அருள் செய்யப்படுவான், அல்லது அவன் தண்டிக்கப்படுவான். இதெல்லாம் நம்பணும். கபூரில் நான் நல்லவனாக இருந்தால் தான் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், மோசமானவனாக இருந்தால் பாம்பு தான் கிடைக்கும். இந்த நம்பிக்கை வரணும். கபூரில் கபூர் வாழ்க்கையை நான் நம்பலை. ஒமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், அவர்களுக்கு பின்னால் அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் பர்ஸக் இருக்கிறது. பர்ஸக்னா என்ன? நீங்கள் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு சொர்க்கத்துக்கு போக மேலாது, ரிவேஸ் பண்ணிக்கிட்டு பூமிக்கு வரவே மேலாது, போனால் போனது தான். சில ஆளுக்கு சொல்லுவாங்க, ஃப்ளைட்டில் வெடித்தா அவருக்கு கபூரில் வாழ்க்கை இல்லையே, அப்போ கபூர் வேதனை இருக்காதான்னு கேட்பாங்க. பர்ஸக்னு சொல்கிற அந்த வாழ்க்கைக்கு ஃப்ளைட்டில் வெடித்து துண்டு துண்டு ஆகினாலும் ஒமின் வராயிஹிம் பர்ஸகுன், அவர்களுக்கு பின்னால் பர்ஸக்னா ஒரு தடுப்பு இருக்கிறது. அப்படின்னா இந்த பக்கம் வரையிலாது, அங்கிட்டும் போயிடாது. மறுமை நாளில் அல்லாஹ் உன்னை எழுப்பு வரைக்கும் பர்ஸக் என்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. அதான் கபருடைய வாழ்க்கைன்னு நம்ம சொல்லுவோம். அது நீங்கள் அடக்கி மண்ணுக்குள்ளே வச்சாலும் சரி, அல்லது ஃப்ளைட்டில் வெடித்தாலும் சரி, கடலுக்குள்ளே சார்ந்து திமிங்கில சாப்பிட்டாலும் சரி, உன்னுடைய பர்ஸக் என்பது மௌத்துக்கு பிறகு நீ எழுப்பப்படும் நாள் வரைக்கும் உள்ள அந்த வாழ்க்கைக்கு சொல்லும். அது நீ எந்த மெத்தடில் மூத்தா போனாலும் அந்த அந்த வேதனையோ அந்த ஞாபகத்தோ உங்களுக்கு இருக்கிறதுன்றதை நீங்கள் சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ளணும். இது ஒரு விரிவான ஒரு விஷயம். இதே மாதிரி அல்லாஹு தஆலா அல்லாஹ் குர்ஆனில் இதை பற்றி நிறைய சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நாளைய மறுமை நாளில் எழுப்பப்படுவது இருக்கிறது. மீசான் இருக்குது. மீசான்னா என்னது? அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் நெருப்பான். ஃபமன் சகுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. யாருடைய நன்மையின் இடை கனதியாக இருக்கிறதோ அவன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான திருப்பொருத்தமுள்ள வாழ்க்கையில் இருப்பான். ஒமன் ஹஃபத் மவாசீனுஹு, யாருடைய நன்மையினுடைய எடை குறைவாக இருக்கிறதோ ஃபஇன்னஹு ஃபஉம்முஹு ஹாவியா, அவன் நரகத்தில் நுழைவான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ நரகம் சொர்க்கம் இருப்பது நெருக்கிறதுன்னு ஒன்று.
அல்லாஹு தஆலா மனிதனுடைய நன்மைகளை எடை போடுவான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்ற விஷயத்தையும் நம்பணும். இதெல்லாம் சாதாரணமாக நமக்கு தெரிந்த அன்றாட வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய அழகான வழிகாட்டுதல்கள் என்பதை நம்ம இந்த ஹுத்துபாவிலிருந்து நம்ம சுருக்கமாக தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் தன்னை நெருங்க வேண்டும் என்பதற்கான சில இபாதத்துகளை வச்சுக்கிறார். அடியார்கள் இதை செஞ்சா தான் அல்லாஹ்வை நெருங்கணும். இதை செய்யாம நம்ம செய்கிற வேலையெல்லாம் நரகத்துக்கு போகிற வேலை. ஆனால் அல்லாஹ்கிட்ட நம்ம நெருக்கிக்கணும், அல்லாஹ் நம்மளோட இறக்கமாயிக்கணும் நம்ம நினைச்சா நடக்காது. ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. யார் என்ன நினைக்கிறத மறந்தானோ அவனோட வாழ்க்கை கஷ்டமானதாக மாறும். காசு இருக்கும், நிம்மதிக்கு, பொருளாதாரம் இருக்கும், அவனோட வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, தூக்கம் வராது. டெப்லெட் போட்டாலும் தூக்கம் இல்லை, அங்கிட்டு திரும்பினாலும் தூக்கம் இல்லை, காலையிலையும் தூக்கம் இல்லை. அது ஒரு வகையான நரக வாழ்க்கையாக இருக்கும். எல்லாம் இருக்கும், நல்ல கூடிக்கும், வாசலிக்கும், அழகான மனைவி, பிள்ளைகள், காசு எல்லாம் இருக்கும், நிம்மதி மட்டும் இருக்காது. எப்போ அல்லாஹ்வை நீங்கள் மறந்தா, ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் அல்லாஹ்வோடு வாழுகிற நேரத்தில் அவனோட வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹயாத்தன் தய்யிபான் மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா. யார் உங்களில் ஆணோ பெண்ணோ சாலிஹான நல்ல செயல்களில் ஈடுபடுகிறாரோ ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவனுக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழச் செய்வோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவன் செய்யக்கூடிய அமல்களுக்கு நாங்கள் நல்ல கூலியை கொடுப்போம்னு சொல்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், சில இபாதத்து, தொழுகை, நோன்பு, அதே மாதிரி ஹஜ்ஜி, அதுக்கார்கள், இது போன்ற விஷயங்களை அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். அதே மாதிரி சொந்தங்களோடு சேர்ந்து நடப்பது, இது மாதிரியான விஷயங்களை அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கான ஒரு ஊடகமாக அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். அப்போ நான் நினைக்கிறேன் இவ்வளவு விஷயமும் நமக்கு இன்றைக்கி போதுமாக இருக்கும். இது இல்லாமல் குடும்ப வாழ்க்கைக்கான சில அடிப்படை வழிகாட்டுதல், ஒரு கணவன் மனைவி, ஒரு கணவனுடைய பொறுப்பென்ன, மனைவியுடைய பொறுப்பென்ன, பிள்ளைகளை உருவாக்குறதுல அவனோட பங்களிப்பென்ன, பெற்றோர்களோட அவன் எப்படி நடந்து கொள்ளணுன்ற விஷயம். அதே மாதிரி கவாயிதுல் அலாகாத்தல் இஜ்திமாஇய்யா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் மனிதர்களுக்கான உறவு, மனிதர்கள் தங்களுக்கு மத்தியிலான உறவாடல்களை, கொடுக்கல் வாங்கல்களை, சகோதரத்துவத்தை, அதுகளை எப்படி அமைச்சு கொள்ளணுன்றதுக்கான சில அடிப்படைகள் சொல்லி தரப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஹலால் விஷயங்களை நம்ம எப்படி பேணுதலாக நடந்து கொள்ளணுன்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. இது மாதிரி ஒரு தனி மனித கடமைகள், மனித உரிமை மீறல்கள் விஷயத்தில் மனிதன் எப்படி நடந்து கொள்ளணுன்ற விஷயம் சொல்லித்தரப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த ஹுத்துபாவில் சொல்லித்தரப்பட்டாலும் இவ்வளோ விஷயங்களும் இன்றைக்கி போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாடினால் இதில் நம்ம அடுத்த பகுதியை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் வழங்கி கொண்டதுக்கு முயற்சி செய்வோம். ஆதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். இந்த அறிவு நான் தந்தது என்னட்ட, நான் விட்ட தவறெல்லாம் என்னோட தான். எதெல்லாம் நல்லதாக சொன்னனோ அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது, எதெல்லாம் நான் தவறு விட்டுக்கிறனோ அது என்னுடைய நாவுகளும் நானும் விட்ட தவறு என்பதை நான் மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.